இதிலே நாம் பார்த்தபடி சூரா 74 கடவுள் அந்த மறைக்கப்பட்ட அந்த ரகசியத்தை நோக்கி கூறுகின்றார். மறைக்கப்பட்ட ரகசியமே, உன்னைத்தான் வெளியே வந்து எச்சரிக்கை செய், உம்முடைய இரட்சகரை பெருமைப்படுத்துவாயாக, உன்னுடைய ஆடையை தூய்மைப்படுத்துவாயாக, தவறானதை கைவிட்டு விடுவாயாக, உன்னிடம் உள்ளதை கொண்டு திருப்தி அடைவாயாக என்று தொடர்ந்து கூறி, ஒரு மனிதனுக்கு கடவுள் அனைத்து விஷயம் கொடுத்த பின்னர், வாழ்வாதாரங்களையும் பிள்ளைகளையும் கொடுத்த பின்னர், அவன் கடவுளின் வசனங்களுக்கு எதிராக சிந்தித்து தீர்மானித்து ஒரு தவறான ஒரு முடிவை எடுக்கின்றான். இந்த குரான், இந்த சான்று கடவுளிடமிருந்து வந்ததல்ல, இது மனிதனால் செய்யப்பட்டது என்று கூறுகின்றான். அம்மனிதனை தண்டிப்பேன் என்று கூறக்கூடிய கடவுள் தொடர்ந்து அதன் மீது 19 உள்ளது என்று கூறுகின்றார். மேலும் அந்த எண் 5 விஷயங்களை செய்யும் என்று நமக்கு கூறுகின்றார் 31வது வசனத்தில். அதாவது நம்ப மறுப்பவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும், கிறிஸ்தவர்களையும் யூதர்களையும் இந்த குரான் ஒரு இறை வேதம்தான் என்ற உறுதி கொள்ள செய்யும், விசுவாசம் கொண்டோரின் நம்பிக்கையாளர்களின் நம்பிக்கையை அது பலப்படுத்தும், கிறிஸ்தவர்கள் யூதர்கள் அவ்வண்ணமே நம்பிக்கையாளர் இதழில் உள்ள சந்தேகங்கள் அனைத்து சுவடுகளையும் அது நீக்கும். மேலும் நம்ப மறுப்பவர்களுக்கும் நயவஞ்சகர்களுக்கும் இந்த அத்தாட்சி புரியாமல் போகும், அவர்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் என்று 5 விஷயங்கள் அது செய்யும் என்று கூறுகின்றார் இந்த 19. இந்த 19 எனும் கணித ரீதியிலான அத்தாட்சியை கொண்டுதான் கடவுள் 2வது அத்தியாயத்தில் 23வது வசனத்தில் மனிதர்கள் அனைவரையும் நோக்கி சவால் விடுகின்றார். அதாவது சூரா 2 வசனம் 23, நம்முடைய அடியாருக்கு நாம் வெளிப்படுத்தியது குறித்து ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குமாயின் பின்னர் இதனை போன்ற ஒரு சூறாவை நீங்கள் கொண்டு வாருங்கள். மேலும் உங்களுடைய சொந்த சாட்சிகள் அனைத்தையும், கடவுளுக்கு எதிராக உங்களுடைய சொந்த சாட்சிகள் அனைத்தையும் அழைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் நம்பி உண்மையாளர்களாக இருந்தால் என்று கூறிவிட்டு 24வது வசனத்தில் இதனை நீங்கள் செய்ய முடியாது, மேலும் ஒருபோதும் இதனை நீங்கள் செய்ய முடியாது, பின்னர் மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பிற்கு அஞ்சிக் கொள்ளுங்கள், அது நம்ப மறுப்பவர்களுக்காக காத்து கொண்டிருக்கின்றது என்று கடவுள் கூறுகின்றார். இப்படி கடவுள் நமக்கு கொடுத்த இந்த குரான் எந்த மனிதர்களும் ஒன்று சேர்ந்து அவர்கள் எல்லா சாட்சிகளும் அழைத்து கொண்டு எல்லா உதவியும் வைத்துக் கொண்டாலும் இதில் உள்ள ஒரு அத்தியாயத்தை போல, ஒரு சூறாவை போல அவர்களால் ஒருபோதும் கொண்டு வர முடியாது என்று சவால் விடுகின்றார். அது எதன் அடிப்படையிலான சவால் என்றால் கணித ரீதியிலான ஒரு சவால். அதன் மீது 19 இருக்கின்றது என்று கூறிவிட்டு கடவுள் தொடர்ந்து 32, 33 முதல் 35 வரை கடவுள் கூறுகின்றார். மிக நிச்சயமாக சந்திரனின் மீது நான் ஆணையிடுகின்றேன், மேலும் இரவானது கடந்து செல்கின்ற போது, மேலும் காலையானது பிரகாசிக்கின்ற போது இது மாபெரும் அற்புதங்களில் ஒன்றாகும் என்று கூறுகின்றார் இந்த 19. இது மாபெரும் அற்புதங்களில் ஒன்றாகும் என்ற இந்த வார்த்தை மிகச்சரியாக 19 எழுத்துக்களை கொண்டு கடவுள் கூறுகின்றார். மேலும் இந்த குரானில் 19 எப்படியெல்லாம் பிணைக்கப்பட்டுள்ளது, அதை எவ்வாறெல்லாம் நாம் தொட்டு உணர முடிகின்றது, அது எவ்வாறு உறுதியான அத்தாட்சியாகவும் மறுதளிக்க இயலாததாகவும் உள்ளது என்பதெல்லாம் தொடர்ந்து நாம் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். குரானுடைய முதல் வசனம், சூரா அல்-ஃபாத்திஹாவுடைய முதல் வசனம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த 4 வார்த்தைகளை கொண்ட இந்த வாசகம் மிகச் சரியாக 19 எழுத்துக்களால் கடவுள் கட்டி அமைக்கின்றார். அதை நாம் ரொம்ப மிகவும் இலகுவாக நம்ம அனைவரிடத்திலும் உள்ள குரானை கொண்டு நாம் சரிபார்த்து கொள்ள முடியும். பே சீன் மீம் அலிஃப் லாம் லாம் ஹே அலிஃப் லாம் ரே ஹே மீம் நூன் அலிஃப் லாம் ரே ஹே ய மீம் ஒன்று மிஞ்சி நிற்கிறது. மிகச்சரியாக 19 எழுத்துக்களை கொண்டு கடவுள் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வார்த்தையை கட்டமைக்கின்றார். மேலும் இந்த பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற இந்த வாசகத்தில் மிகச்சரியாக 4 வார்த்தைகளை கடவுள் வைக்கின்றார். பிஸ்மு பெயரால், அல்லாஹ் கடவுள், அர் ரஹ்மான் மிக்க அருளாளர், அர் ரஹீம் மிக்க கருணையாளர். இந்த 4 வார்த்தைகள் மிகச்சரியாக 19 அளவிலான எண்ணிக்கையிலேயே குரானில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது என்பதும் ஒரு அத்தாட்சியாக உள்ளது. உதாரணமாக பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்ற வாசகத்தில் உள்ள இஸ்மு என்ற அந்த வார்த்தை, ஈஸ்மு என்ற அந்த வார்த்தை மிகச்சரியாக 19 முறை குரானில் இடம்பெறுகின்றது. மேலும் அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை
குரானில் 2698 தடவை குரானில் கடவுள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகின்றார். 2698 என்பது 19×142. மேலும் இந்த அல்லாஹ் என்ற வார்த்தை இடம்பெறக்கூடிய வசனங்கள் அனைத்து எண்களையும், இப்போ உதாரணமாக குரானின் முதல் அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் அல்லாஹ் என்ற வார்த்தை வருகின்றது. மேலும் தொடர்ந்து 2வது அத்தியாயத்தில் 7வது வசனத்தில் வருகின்றது. இப்படி இந்த வசனங்கள் எண்ணிக்கை, வசன எண் 7வது வசனம், அடுத்து 8வது வசனம், அடுத்து 9வது வசனத்தில் கடவுள் என்ற வார்த்தை இடம்பெறுகின்றது. இந்த வசன எண்களை எல்லாம் எடுத்து நாம் கூட்டினால் நமக்கு கிடைப்பது 1,18,123. அதுவும் 19×6217. மேலும் அந்த வாசகத்தில் உள்ள அர் ரஹ்மான் என்ற அந்த வார்த்தை மிகச்சரியாக 57 முறை கடவுள் குரானில் பயன்படுத்துகின்றார். மேலும் அர் ரஹீம் என்ற அந்த வார்த்தை மிகச்சரியாக 114 முறை கடவுள் குரானில் பயன்படுத்துகின்றார். 57 என்பது 19×3, அர் ரஹீம் என்பது 114, 19×6. குரானுடைய மொத்த அத்தியாயங்கள் எத்தனை என்பதை நாம் பார்த்தோமானால் மிகச்சரியாக 114 அத்தியாயங்களை கடவுள் கொடுத்திருக்கின்றார். 114 அத்தியாயம் என்பது 19×6. மேலும் குரான் இறங்கிய வரிசை என்று நாம் பார்க்கும் பொழுது கடவுள் முதலில் இறக்கிய அத்தியாயம் எது என்று நாம் பார்ப்போமானால் குரானில் உள்ள சூரத்துல் அலக். சூரத்துல் அலக் தான் முகமது நபி அவர்களுக்கு முதலில் கடவுளிடமிருந்து வெளிப்படுத்தப்பட்ட வஹியாக இருக்கின்றது. முதல் 5 வசனங்கள் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்பது நாம் அறிந்திருக்கின்றோம். அந்த முதல் 5 வசனங்களில் உள்ள வார்த்தைகள் எத்தனை என்று நாம் பார்ப்போமானால் இக்ரா பிஸ்மி ரப்பிக அலக் என்று தொடங்குகின்ற அந்த அத்தியாயத்தின் முதல் 5 வசனங்களில் உள்ள வார்த்தைகள் எத்தனை என்று நாம் பார்த்தோமானால் மிகச்சரியாக 19 வார்த்தைகளை கொண்டு கடவுள் அந்த 5 வசனங்களை கொடுக்கின்றார். அந்த 19 வார்த்தைகளில் உள்ள எழுத்துக்கள் எத்தனை என்று நாம் சற்று கூட்டி பார்ப்போமானால் மிகச்சரியாக 76 எழுத்துக்களை கொண்டு அதை கட்டி அமைக்கின்றார். அதனை தொடர்ந்து அந்த அத்தியாயம் முழுமைப்படுத்தப்படுகின்றது. 19 வசனங்களை கொண்டு முழுமைப்படுத்தப்படுகின்றது. 19 வசனங்களில் 285 எழுத்துக்களை கடவுள் அங்கே வைக்கின்றார். இப்படி கடவுள் தான் மனிதர்களுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் கணித ரீதியில் கட்டப்பட்ட வார்த்தைகளாகத்தான் கடவுள் கொடுக்கின்றாரே தவிர எந்த விதமான அத்தாட்சியும் இல்லாமல் ஒரு சாதாரண புத்தகத்தை போல கடவுள் இந்த குரானை நமக்கு கொடுக்கவில்லை. மேலும் நாம் தொடர்ந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள் எத்தனையோ குரானில் இருக்கின்றது. 19 பற்றிய விஷயங்கள், உதாரணமாக குரானுடைய மொத்த வசனங்கள் 6234 பிளஸ் 112 பிஸ்மில்லாக்கள் இருக்கின்றன. சூரா அல்-ஃபாத்திஹாவுடைய பிஸ்மில்லா எண்ணிடப்பட்டுள்ளது. அது முதல் வசனம் என்று கணக்கிடப்படுகின்றது. மேலும் சூரா 9ற்கு பிஸ்மில்லா இல்லை என்று, பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் என்பது கொடுக்கப்படவில்லை என்று நாம் அறிந்திருக்கின்றோம். ஆக நமக்கு கிடைப்பது 112 பிஸ்மில்லாக்கள். இந்த வசனங்களை எல்லாம் நாம் மொத்தமாக கூட்டினால் குரானுடைய மொத்த வசனங்கள் 6346. அது மிகச்சரியாக 19ஆல் வகுப்படக்கூடியதாக இருக்கின்றது. 19×334. மேலும் 6346 என்பதை 6 + 3 + 4 + 6 என்று நாம் கூட்டினாலும் அது 19ஆக வந்து நிற்கின்றது என்று நாம் பார்க்கின்றோம். இப்படி குரானில் ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு எழுத்தையோ அல்லது ஒரு வசனத்தையோ நாம் எடுத்தாலோ சேர்த்தாலோ இந்த 19 எனும் அத்தாட்சி அதை மிக தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதை நாம் பார்க்கின்றோம். குரானில் நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய அந்த 15வது அத்தியாயத்தில் உள்ள அந்த வசனம், 2 வசனம், இந்த நினைவூட்டலை நாமே இறக்கினோம், மேலும் இதனை நாமே பாதுகாப்போம் என்று கடவுள் கொடுக்கக்கூடிய அந்த வாக்குறுதி எப்படியெல்லாம் கடவுள் இந்த குரானை பாதுகாத்து வைத்திருக்கின்றார் என்பதை விவரிப்பதாகத்தான் இந்த 19 அத்தாட்சி வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. மேலும் அந்த சூரா 96 என்பது சூரத்துல் அலக் முதலாக இறக்கப்பட்ட அந்த வஹி எத்தனாவது அத்தியாயத்தில் கடவுள் அதை வைக்கின்றார் என்று பார்த்தால் சரியாக சூரா 96வது இடத்தில் அந்த சூரத்துல் அலக்கை கடவுள் வைக்கின்றார்.